ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய திமிகி தன்னோ குரு பிரச்சோதயாத். மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். என்னை விட பெரியவங்களுக்கு என்னோட நமஸ்காரங்கள், என்னை விட சின்னவங்களுக்கு ஆசீர்வாதங்கள். இப்போ இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு பகவானின் வக்ர பயிற்சி. நீங்கள் கேட்கலாம், எல்லாருமே நிறையா சேனலில் போட்டாங்களே குருஜி, நீங்கள் இப்போ போடுறீங்களே அப்படின்னு. கண்டிப்பாக அந்தந்த நேரத்துக்கு நம்ம போட்டால் தான் கரெக்டாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ண முடியும். இப்போ 1 மாதம் 2 மாதம் முன்னாடி நான் போட்டிருந்தேன் அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு அதை மறந்துருக்கலாம், அப்புறம் மறுபடியும் உட்காந்து பார்க்கணும், இவ்வளோ பிரச்சனைகள். அந்தந்த டயத்துக்கு போட்டோம்னா நீங்கள் பார்க்கலாம், பார்த்துட்டு அதுக்கேற்ற பரிகாரமோ அதெல்லாம் பண்ணால் ரொம்ப விசேஷம். இப்போ இந்த குரு பகவான் வக்கிரம் அப்படிங்கும்போது 15/10/2024 முதல் 11/2/2025 வரைக்கும் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். ரிஷபராசிலேயே கிட்டத்தட்ட 4 months 120 நாட்கள். ஏன் இப்படி இவ்வளோ நாட்கள் குரு வக்ரகதியில் இருக்கார் அப்படின்னா, வக்ரம் அப்படின்னா இழுக்கிறது பின்னோக்கி. எப்படின்னா, இப்போ சூரிய பகவான் இருக்கிற இடத்துலேருந்து 5, 6, 7, 8 இந்த இடத்துல ஒரு கிரகம் இருக்கும்போது அதோட வீரியம் கம்மியாகும். இப்போ குரு அப்படின்னா குருவோட வீரியம் கம்மியாகும், பலம். ஏன்னா சூரிய பகவான்லேருந்து அப்படியே நெருக்கம் கொஞ்சம் அப்படியே இதாகும், ஜாஸ்தி. அப்போ சூரிய பகவானோட ஒளி ஜாஸ்தியாக வரும், இல்லைன்னா கம்மியாக வரும். அப்போ இருக்கும்போது வக்ரம் அடையும். குருவுக்கு குரு சனி இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வக்ரமும் இருக்கும், அதிசாரமும் இருக்கும். சில சமயம் வேகமாக போகும். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வக்ரகதி அடைகிறார். எப்போவுமே இந்த குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கார். இந்த சூரிய பகவான் கிட்டத்தட்ட விருச்சிக ராசிக்கு வரும்போது வக்ரகதி அடைய ஆரம்பிச்சிடுறார். வக்ரம் அப்படிங்கும்போது இந்த பலம் இழந்துடுறது, அப்படியே ரெட்ரோகிரேட், அப்படியே பின்னோக்கி வரும். எப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கார் குரு பகவான். 15/10/2024 முதல் 1/12/2024 வரைக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் அப்படியே பின்னோக்கி வரார். அதுக்கப்புறம் என்ன நட்சத்திரம்? ரோகிணி. 2/12/2024 முதல் 11/2/2025 வரைக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் அப்படியே ரிவர்ஸில் வர, ரெட்ரோகிரேட், அப்படியே பின்னாடி வரார். முன்னாடி கார்த்திகையில் இருந்தார். கார்த்திகை 2, 3, 4 ஆகிய பாதங்கள், அதுக்கப்புறம் ரோகிணி 4 பாதங்கள், அப்புறம் மிருகசீரிஷத்தில் முடிக்கக்கூடிய நேரத்தில் பார்த்துட்டீங்கன்னா அப்படியே ரிவர்ஸில் மிருகசீரிஷம் ரோகிணி வந்துட்டு குரு பகவான் 11/2/2025 வரைக்கும் வக்ரகதியிலிருந்து அதுக்கப்புறம் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதுக்கப்புறம் நேர்கதியில் சஞ்சாரம் பண்ணுவார். என்னென்னா மறுபடியும் ரோகிணிலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவார். ரோகிணி மிருகசீரிஷம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மிதுன ராசிக்கு போகிறார். கிட்டத்தட்ட 120 நாட்கள் அவர் வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். ஆனாலும் குருவோட பார்வை மாறாது. இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க, குருவோட நிலை தான் மாறுது. ரிவர்ஸில் வரார், ஆனால் குருவோட பார்வை மாறலை, திரும்பிக்கல. அவர் குருவோட பார்வை அதே கன்னி ராசியில் விழுது, ரிஷபராசியில் 7ஆம் பார்வை, மகர ராசியில் 9ஆம் பார்வை. என்றைக்குமே குருவுக்கு பார்வை பலம் அதிகம், பார்வை பலம் அதிகம். அதனால் குரு இருக்கிற இடத்த விட, ஸ்தான பலத்தை விட பார்வை ரொம்ப ரொம்ப விசேஷம். அதில் தான் நிறைய பேருக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு, வேறு ஒன்றும் இல்லை. சுமாரான இடத்துல இருந்தார் அப்படின்னா கூட, ஆக்சுவலாக குரு பார்த்திங்கன்னா 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் இருந்தால் ரொம்ப விசேஷம். குருவோட பார்வை எந்தெந்த இடத்துல விழுதோ அந்தந்த இடம் புனிதமாகிறது. அந்தந்த இடத்துக்கு உண்டான ஒரு வேலைகள் நமக்கு கண்டிப்பாக நடக்கும். அடுத்து ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுன்னு கேட்குறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக நிறைய பேர் பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரணும், அதுதான் எங்களோட எண்ணம். முதல்ல என்ன பண்ணுங்கள், என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஹாய் சொல்லிவிட்டு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுங்க, பலன் கேட்டுக்கோங்க. ஏன்னா எல்லாருமே நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. கால் பண்ணும்போது என்னால் சில சமயம் எடுக்க முடியல. ஏன்னா நான் ஜாதகம் பார்த்துட்டு இருப்பேன், ஆஃபீஸில் இருப்பேன், அந்த மாதிரி இருக்கும்போது பார்க்க முடியாது. அதனால் நீங்கள் எல்லாருமே ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வாங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த இதெல்லாம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு பலன்கள் நான் சொல்கிறேன். அந்த வகையில் இந்த குரு பகவான் 15/10/2024 முதல் இப்போ வர அக்டோபர் 15ஆம் தேதியிலேருந்து 11/2/2025 வரைக்கும் குரு பகவான் 120 நாட்கள் வக்ரகதியில் இருக்கார். இந்த வக்ரகதியில் இருக்கும்போது இந்த குரு பகவான்
ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். எனதருமை தனுசு ராசி அன்பர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான குரு பகவானின் பயிற்சி. கண்டிப்பாக, ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு ராசிநாதன். ராசிநாதன் அப்படின்னாலே நீங்கள் சாதாரணமாக இந்த தனுசு ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் தான் பேசுவீங்க. பெரிய பாக்கியம். சாதாரணமாகவே தனுசு ராசி அன்பர்கள் வயதானவர்கள் அப்படின்னா நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கோ, சரியா? ஏன்னா அதெல்லாம் பெரிய விஷயம். தனுசு ராசி அன்பர்கள் வயதானவர்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு கீழே இளையவர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. அது பெரிய பாக்கியம், உங்களுக்கு நல்லது, உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது, உங்கள் மன ஆரோக்கியத்துக்கு நல்லது. ஆக தனுசு ராசி அன்பர்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த குரு பகவான் உங்களுக்கு ராசிநாதன், சுகாதிபதி, சுகத்தை கொடுக்குறவரே அவர் தான். உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய பேருக்கு சொத்து இருக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களோட ஜனனகால ஜாதகத்தை பார்க்கணும். அப்போ தான் ஏதாவது மற்ற கிரகங்கள் ஏதாவது வீக்காக இருக்கா, என்ன ஏது ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தா தான் தெரியும். தசாபுக்தி என்ன ஏதுன்னு இந்த பார்த்தா தான். மற்றபடி உங்களுக்கு சொத்து சேர்க்கை இருக்கும். ஆக இந்த ராசிநாதனும் சுகாதிபதியுமான குரு பகவான் இதுவரைக்கும் அந்த பகைருண ரோகஸ்தானத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு சில குழப்பத்தை கொடுக்குறார், ஒரு தெளிவை கொடுக்குறார். உத்தியோகத்தில் ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்குறாரு, சில குழப்பத்தை கொடுக்குறாரு, தைரியத்தை குறைக்கிறார். சில நேரங்களில் வேலை பளு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுமாதிரி தொழிலையும் கொஞ்சம் கடுமையாக போராடிட்டுருக்கீங்க. உடல் ஆரோக்கியமும் சில நேரங்களில் ஒரு நாள் நல்லா இருக்குது, ஒரு நாள் சுமார். அந்த வகையில் இந்த பகைருண ரோகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் இப்போ வக்ரகதி அடைகிறார். ராசிநாதன் வக்ரகதி அடைகிறது சுமார். ஆனால் இந்த இடத்துல அவர் இருக்கக்கூடிய இடம் பகைருண ரோகம் 6ங்கும்போது உங்களுக்கு இப்போ சத்துருக்களே இல்லைங்கிற அளவுக்கு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உத்தியோகத்தில் உங்களோட பவர் ஜாஸ்தியாகும். எப்படி? உங்களோட அறிவுத்திறன் அதிகமாகும். அதனாலே நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும். அது உங்களுக்கு லாபாதிபதி சுக்கிர பகவான். ஸோ லாபம் ஒன்றே முக்கியம் அப்படின்னு தொழிலில் ஈடுபடுவீங்க. சந்தோஷமாக இருக்கணும். கண்டிப்பாக ஒரு தொழில் நல்லபடியாக அமையும். தொழிலில் இருந்து வந்த தடை தாமதங்கள் அந்த இதெல்லாம் உங்களுக்கு விலகும். எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ அற்புதமாக இருக்கும். இந்த நேரத்தில் குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நடைபெறும். இந்த வெளியூரில் என்ன வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை, மருத்துவ செலவுகள் குறையும். ஏன்னா இப்போ வக்ரகதியில் இருக்கார். ராசிநாதன் வக்ரகதியில் இருக்கிறது தப்பு. ஆனால் அதே சமயம் சுகாதிபதி அவரும் அதே தானே, 2 ரோலில் 2 ஆதிபத்தியம். ஆனால் இருக்கிற இடம் 6ஆம் இடம் அப்படிங்கிறதுனால 6ஆம் இடத்து அதிபதினால நோய்கள் குறையும். பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதேமாரி எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க போகிறோம். சாதாரணமாக தனுசு ராசி அன்பர்கள் எல்லாம் பேசுகிறதுலேயே கவனமாக இருப்பீங்க. ஏன்னா யாரையாவது நம்ம எதையாவது பேசிட்டு ஹர்ட் பண்ணுற மாதிரி ஆகிடுமோன்ட்டு ஒரு பயம் இருக்கும் உங்களுக்கு. எதுக்கு நமக்கு தேவையில்லாத பிரச்சனை? அவங்ககிட்ட போய் எதையாவது பேசிவிட்டு அவனுக்கு பாவம் மனசு எதாவது வருத்தப்படுவான். அந்த வருத்தத்தை நம்ம ஏன் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இயற்கையிலே இருக்கும். அதனால் ரொம்ப பெரிய அளவில் பேச மாட்டீங்க நீங்கள். அந்த அதிரடியாலாம் கிடையாது. ஏன்னா குரு மகான் என்றைக்குமே ரொம்ப டேஞ்சராக பேச மாட்டாங்க. அதேமாரி அவங்க ஆசீர்வாதம் தான் பண்ணுவாங்களே தவிர அவங்க ஏதாவது மனம் வருந்திட்டாங்களேனாலே நமக்கு கஷ்டம். ஆக அந்தளவுக்கு நீங்கள் மனம் வருந்த மாட்டீங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். ஆமாவா இல்லையா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருக்குமே நல்லது தான் நினைப்பீங்க. அந்த வகையில் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்போ ஓரளவுக்கு டைம் நல்லா இருக்குது. குரு பகவான் வக்ரகதியில் இருந்தாலும் இருக்கிற இடம் பகைருண ரோகம் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே ஒரு முன்னேற்றம் இருக்குது. எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் நிதானமாக போனீங்கனாலே கண்டிப்பாக வெற்றி. சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா வியாழக்கிழமை குரு மகான்கள் தரிசனம் பண்ணுங்கோ. மனசில் அமைதி கிடைக்கிறதா இல்லையா பாருங்கள். கண்டிப்பாக ஒரு அமைதி கிடைக்கும். எந்த சுவாமியாக இருந்தாலும் பரவாயில்ல. கண்டிப்பாக தக்ஷாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கோ. அறிவுத்திறன் விருத்தி அடையும். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, குரு பகவான் வேறு தக்ஷாமூர்த்தி வேறு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆனால் வியாழக்கிழமை போயிட்டு தக்ஷாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்க, அறிவுத்திறன் விருத்தி அடையும். அதுவும் மேதா தக்ஷாமூர்த்தி எங்கேயாவது பார்த்திங்கன்னா ரொம்ப விடாதீங்க, வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க. கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ். அதேமாரி எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு நல்லபடியாக அமையணும் அப்படின்னா வியாழக்கிழமை குரு மகானிற்கு நெய் தீபம் போட்டு குரு மகான் காயத்ரி சொல்லிட்டு வாங்க. ஓம் ரிஷபத்வஜாய மே குருணிகஸ்தாய திமிகி தன்னோ குரு பிரச்சோதயாத் சொல்லிட்டு வாங்க. கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே
தனுசு ராசி என்பவர்களுக்கு ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கிரகதியில் 120 நாட்களும் அற்புதமான ஒரு பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.